ஹாய், நாங்க தான் உங்க கீத்து ஹர்ஷி. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சேலஞ்ச் வீடியோ. பானிபூரி சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி சேலஞ்ச். சொல்றதுக்கு முன்னாடி ஆர்வமாக இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? நான் சொல்லலாம்னு நினச்சேன், இவங்க சொல்லிட்டா. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவை எடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் லேட் ஆயிடுச்சு. இனி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகணுமா, அதனால சொல்லிட்டு இப்போ சீக்கிரமாக அவசரமாக எடுக்கிறனால இப்போ தான் எடுக்கிறோம். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டே வந்து பானிபூரி இது வந்து ரசமுக்காக இது வாங்கணும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் இவங்க பாருங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு பானிபூரி நம்மளே போடலாம்னு சொல்லிட்டு போட்டோம். வாங்கிட்டு வந்து போட்டோம். சரி, அவங்க போடுறாங்க. எங்கள் அண்ணன் கலர்லேயே எடுத்திருக்கான் சிலதெல்லாம். இப்போதான் கீத்னா கலருக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியல, எப்படிதான் வருமானு தெரியல. ஒரு பக்கம் கருகுது, ஒரு பக்கம் இதாகுது. தெரியல எங்களுக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான், எடுத்துரு. அவ்வளோதான். போச்சு, கருகிருச்சு. கலர்ல ஆக்கிட்டான் பாத்தீங்களா? ஆமா, நீ பேசிட்டே ஆகிடுச்சு. இந்த புரி அங்க பாருங்க, கலரை கட்டல. ஐயோ, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கையை உள்ள விட்டு யாராவது போடுவாங்களா? ஆமா, லூஸ் அப்படிலாம் போடுவான். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் தான் போடுவேன் வேற. இப்ப கரெக்டா வருது. எங்க யார் கையில? உன் கையிலயா? அவன் கையில எண்ணெய் பட்டவனே நல்லா சூடுதான். இங்க பிரதீப் அவன் ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வேற சண்டை போட்டு எடுத்துட்டு போனான். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தான் பிரதீப் எப்பயுமே. ஐயோ, இதெல்லாம் முடிக்கிட்டோம். ஃபுல்லா முடிச்சுட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றோம். பார்க்கலாம். அவ பிஸியா இருக்கா? அவ பிஸியா இருக்கா? போடுங்க பாரு, கருகுது. வீடியோன்னு கூட பார்க்காம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்லி என்ன இன்கிரிடியன்ட் ஏதாவது கம்மியா சேர்த்துட்டான்னு தெரியல. விடுச்சு, நான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். கை, மூஞ்சி, காலு எல்லாம் என்ன தெரியும். அதை மாத்திக்கலாம். அவ பிஸியா இருக்கா, இல்லைன்னா இந்நேரம் அவத்தான் தொணன்னு இருந்திருப்பா. அவரு வேற என்ன பண்ற? உனக்கு ஜாலியா இருக்கா? ஒரு ஆட்டை வேற போட்டு போறான். அவனுக்கு குஷியா இருக்கும் போல. சரி, இதெல்லாம் சுட்டு முடிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கலாம். நம்ம இங்க பாருங்க, ரசம் செய்யறதுக்குள்ள எந்த ரசத்தை ஊற்றி குடிக்கிறாங்கன்னு பாருங்க. அவசரம். நல்லா இருக்கா விஷாலு அந்த ரசம்? இங்க பாருடா. இந்த அடுத்து இங்க பச்சை உருளைக்கிழங்கு வேக வச்சதை மட்டும் எடுத்து தட்டி விட்டாங்க. நிதின், உனக்கு வெங்காயம் வேணாமா? வெங்காயம் வெங்காயம் வைக்கலையா? சிச்சோ, மறந்தாச்சா? இங்கே பாருங்க. பானிபூரி சேலஞ்ச். உனக்கு என்ன ரசம் ஊத்தி தட்ட தம்பி? நித்தின் ரசம் ஊத்தி தட்டா? ஏன் ரசம் தான் வேணுமா?
இந்தா நாங்க பானிபூரி சேலஞ்ச் பண்றோம்னு சொன்னப்ப கழுவி ஊத்துனானுங்க. இப்ப நானும் சாப்பிடுவியா? ஆளுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடுறான். சாப்பிடுனா சாப்பிடு. சாப்பிடுனா சாப்பிடு. வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எல்லாம் நானும் சாப்பிட வந்தானே. ஏய் சாப்பிடப்ப. வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி போறாங்க இங்க தூங்கு. ஏன் அவசரமா உங்களுக்கு? சாப்பாட்டுல ரசம் ஊத்தி சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு சீசனிங் தானே போடுறோம். தம்பிக்கு ஆமா இரு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ லென்த்தா போயிடுல. எடிட் பண்ணிக்கோல. சீசனிங் தானே உள்ள போட சொன்னாங்க. தெரியல பாத்துக்கோ. ஆமா சீசனிங் தான். இதெல்லாம் கேட்ட அவன் கேட்டான்ல. ஆமா அவன் தான் கேட்டான். உப்பு போட்டல. உப்பு போட்டிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோ. எனக்கு உப்பு சரியா போட வராது. எல்லாத்துக்கும் அதே போலதான். இப்ப வந்து அவனுங்க ரசத்துக்கு ஊத்தி சாப்பிட்டாங்கன்னா நியாயமான பேச்சு. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க. பாதி உருளைக்கிழங்கு காணோம். முழுசாவே இருக்குது. அதுல சொல்லல, நாங்க இதுல சொல்றோம். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது. அது இவனுங்க ஃபுல்லா அப்படிதான் பண்ணுவாங்க. என்னென்ன என்னது சாப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு கொடுந்தானே கேட்டேன் டேஸ்ட்டுக்கு. ஏன் இப்படி இருக்க? ரசம் வேற மாதிரி. இவன் பாருங்க திருடிட்டு இருக்கான். எவ்வளோ இருந்துச்சு பாருங்க, இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க. அவனுங்களே தின்னுட்டானுங்க. நாங்கள் 60 அடிக்கி வச்சிருந்தோம், இப்போ 45 தான் இருக்கு. அவனுங்க 2 பேரும் சேர்ந்துமே எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 10வது நாள் அவள் சுட்டுட்டு இருக்கா. அதை சுட்ட முடிச்சோனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காமெடி போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், இப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இனி வந்து சேலஞ்சுக்குள்ளே போகலாம். என்ன டேருங்கிறது, இதை வந்து தோத்துட்டா என்ன டேர் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். மிடில் சொல்கிறோம், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கும் தெரியாதுங்க, என்ன டேருங்கிறது தெரியாது. அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டோன்னா அது வந்து நல்லா இதாக இருக்காது, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால வந்து டேர் வந்து எங்களுக்கு பெருசு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. பார்க்கலாம் நம்ம என்னென்ன. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து எல்லாமே நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணோம். எதுவுமே நாங்கள் கடையிலேருந்து வாங்கலை. இது வாங்கி நாங்களே பொரிச்சுக்கிட்டோம். இதுவும் நாங்களே தான் பண்ணோம். உருளைக்கிழங்கும் அந்த பானி மட்டும் ஒரே ஒரு கிட்டு மட்டும் வாங்கி அதில் பானி இது பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு இந்த பானிபூரிங்கிறது எனக்கு பிடிக்காது. ஆமாம், இது மெயினானது என்னன்னா எனக்கு பானிபூரி பிடிக்கும், இவளுக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த சேலஞ்சே நாங்கள் பண்ணுறோம். இந்த ரச பானிபூரி பிடிக்காது, மசாலா பூரி கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். இது பிடிக்காது. பார்ப்போம் எத்தனை சாப்பிட்றோம் அப்படின்னு. இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னாக்கா 5 மினிட்ஸில் வந்துட்டு யாரு வந்து எத்தனை பானிபூரி சாப்பிட்றா அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. அவங்களே தான் கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து போய் பித்தலாட்டெலாம் பண்ணால் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. ஆமாம், அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன் வாங்க. ஃபோன் டைமர் வேணும். நாங்கள் வந்து ஃபோன் வாங்கிட்டோம். இது வந்து கீர்த்தனா ஃபோனு. இதில் வந்து டைம் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. காட்டிட்டு வா. பாருங்க, டைம் செட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம் போகலாம். ஃபர்ஸ்ட் அஸ்மி தான் பண்ணுவா. ஐயோ, இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. என்னை விட அவள் லேட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதையும் சண்டே வேறங்க, நான்வெஜ் வேற ஃபுல்லாக கட்டி. நான் வெஜ்ஜுப்பா.
அதனால எத்தனை பொரி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா கீத்னாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் இங்கே ஹைலைட்டே. சேலஞ்சுன்னு வந்துட்டா அதெல்லாம் அதை விட சாப்பிட்றதுல 2 பேருமே நல்லா திம்போம். ஆனால் தெரில, பார்க்கலாம். அதுவும் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். எந்த கடைக்கு கூட்டு போனாலும் இவளை கூட்டு போகிறதே வேஸ்ட்டு. மயோனைஸ் போட்டிருக்கு, சீஸ் போட்டிருக்கு அப்படின்ட்டு சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி ஐட்டம், தட்டு வடை செட்டு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எங்கள் கரூரில் வந்து அதுதான் ஃபேமஸே. அதனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஷவர்மா இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. 4 சாப்பிட்டேன். நீ என்ன பண்ணிட்டியா? நான் என்ன 4 இதோட 5ஆ? இல்லை 5 இது 5 5 6 அஸ்வினி அஸ்வினி இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு. 7 இல்லையா? வேக வேகமாக சாப்பிட்றாங்க. இதோட 8 9 நானும் இவ்வளோ சாப்பிட்டேன். அதிகமாக பார்க்கலாம். அதுக்குள்ளே இவர் வேறு இடையில வந்துடுறாரு. வீடியோ எடுக்கிறான். நாங்கள் என் பையன் வேற நாங்கள் ஒரு பக்கம் எடுத்தா அவன் ஒரு பக்கம் எடுத்தான். அதை நாங்கள் சாப்பிட்றத அவன் பார்க்கணும். ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். உங்கள் அப்பா கிட்ட போடா அப்படின்னா போக மாட்டான். இது 11 ஃபோன் பண்ணிட்டு தான் கேஷன் வரக்கூடாது. இல்லையா, நான் தோற்றுறோம் போலையே. 12 இன்னும் 1 மினிட் தாங்க இருக்கு. 13 ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 13 தான் இல்லையா? இரு அடுத்து நான் அம்மா 14 எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் இவ்வளோ சாப்பிட்டேன். அவன் அதையும் சாப்பிட மாட்டான். 15 அவங்க சாப்பிடாத மாதிரி சேலஞ்ச் முடிச்சிருக்கான். எங்கள் அண்ணன் கரெக்டாக பண்ண போனேன். வந்துட்டு ரசம் பண்ணிட்டீங்களா? எனக்கு கொடுங்க. அவ்வளோதாங்க முடிய போகுதுங்க. 17 ஸ்வினி 18 19 20 6 5 4 3 2 1 அவ்வளோதான். 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. சவுண்டு தான் கேட்குது. ஆஹுங்க அஸ்வினி 20 சாப்பிட்ருக்க கரெக்டா? நான் அதுக்குள்ள இன்ஸ்பெக்ட் கைக்கெல்லாம் கழிச்சு வந்துட்டேன். செம்ம காரம். சாப்பிட்ற வரைக்கும் தெரியல, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பார்க்கலாம். நான் 20 சாப்பிட்ருக்கேன். இவ எவ்வளோ சாப்பிட்றான்னு பார்க்கலாம். 21 நான் சாப்பிட்டாகும். ஆமாம், அப்படி மட்டும் அவள் சாப்பிடலன்னா இருக்கு டேர் இருக்கு. இங்கே பாருங்க, மறுபடியும் அகைன் டைமர் போட்டேன். இப்போ வந்து கீத்தனாக்காக ரெடி எடுத்துக்கோ. டைம் இங்கே பரவாயில்ல எடுத்துருக்கேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் உரைக்கிறதே ஒரு நேரம் ஆகும் போலயே. போன காட்டம்ல 1 நல்லாக்கா பிடிக்கலையா? கஷ்டப்பட்டாலும் சாப்பிட்டு தாண்டி ஆகணும். டேஸ்ட் பிடிக்கலைங்க, ஆனால் சாப்பிடணும்ல. தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க. இத்தினோண்டு இறுக்கி எடுத்துட்டு இருக்கா. உருளைக்கிழங்கு தான் காரம் நினைக்கிறேன். சை 6 டைமை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா அம்மனி. இப்படிதான் எனக்கும் வச்சு 2 பக்கம் ஓட்டேன். இவ்வளோ
ரைட்டா 9 3 நிமிஷம் ஆயிடுச்சு 9 10 சாப்பிடுவா எனக்கு தெரிஞ்சு சைடில் வேணா இவன் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் இவங்க ஹஸ்பண்ட் 11 12 13 இது 14 15 எனக்கு தெரிஞ்சு சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு எனக்கு இன்னும் மூக்கில் ரன்னிங் ரோஸாவே இருக்கு 16 17 18 ஒரு நிமிஷம் இருக்கு 18 இது 19 ஜெயிச்சுட்டாங்க 20 21 வேக வேகமா தின்றா அது போக பானியே வந்து இத்தினோண்டு தான் எடுத்துக்கிட்டா 21 அதனால பொறுமையா சாப்பிடுவா இனிமேல் ஒண்ணு சாப்பிட்டாலும் எனக்கு தானே டேரு இன்னும் ஒண்ணு சாப்பிடு அண்ணன் வரானா கடைசி 5 நிமிஷத்துக்கு வரா 5 4 3 2 1 22 இவ வாயெல்லாம் புண்ணாகுதுங்க. இங்கெல்லாம் எரியுது மேல எதிரில பட் நல்லா வின் பண்ணிட்டேன். அவன் ஜெயிச்சுட்டாலே டேர் நான் தான் யோசிச்சேன் அந்த டேர் எனக்கே வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி சொல்லுங்க இப்ப என்ன டேர்? டேர் வந்து விடாம 20 தோப்பு காரணம் போடணும். போடுங்க 20 அவ சொன்னாங்க. நான் தான் வின் பண்ணிருக்கேன். ஒரு 10 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 30 தோப்பு காரணம் அதெல்லாம் முடியாது. இந்த பிள்ளை பாருங்க நான் தான் வின் பண்ணேன் நான் தான் சொல்லணும். அதுவும் அவ யோசிச்சுட்டா சரி அப்படி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். அவ பண்ணட்டும் 30 மனசாட்சியே இல்லாம சொல்றா. விடாம போடணும் தானே? ஆமா. அப்ப நான் போட்டேன்னா போட்டினா பாக்கலாம். அப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டான் அவ்வளவுதான். இதுதான் டேர் வேற வழி இல்ல. நான் போட்டுதான் ஆகணும். போட்டுக்கலாம். நான் வின் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா வின் பண்ணிட்டேன். நான் வின் பண்ண மாட்டான்னு நினைச்சுதான் யோசிச்சுட்டு வந்தேன். இத்திரிக்கும் இதை விட சேலஞ்சுன்னு வந்துட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. சாப்பிட்றதுல இதுன்னு காட்டிட்டா இதுலயே தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா பண்றதுன்னு சாப்பிட்டேன். வேற வழி இல்லை. சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் வச்சோம். நீ அடுத்த தடவை நீ என்ன டவர் வரப்ப என்னை வச்சு கொல்ல போறான்னு எனக்கு தெரில. பார்க்கலாம். இந்த தடவை நான் அவளுக்கு பிடிக்காதது வச்சேன். அடுத்த தடவை அவன் எனக்கு பிடிக்காதது வைப்பா. உனக்கு பிடிக்காது என்ன சொல்லு? எதுவுமே இல்லை. எல்லாமே பிடிக்கும். அதனால எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பண்ணிட்டேன். இதை விட மெயின் என்னன்னா அவன் பேசாம சாப்பிட்டா. நான் வந்து பேசிட்டே சாப்பிட்டேன். அதனாலதான் வந்து நான் தோத்துட்டேன். இதை நான் தெரிவிச்சே ஆகணும். அது போக ரசம் இத்தினூண்டு எடுத்தா நான் ரசம் நிறைய எடுத்து குடிச்சேன். அதெல்லாம் இல்ல. எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அவ்வளவுதானே. ரசம் இவ்வளவுதான் எடுக்கணும்னு சொன்னீங்களா? அவ்வளவுதான். அவளுக்கு இருக்கு இன்னொரு தடவை கண்டிப்பா. அடுத்த தடவை காட்டுங்க. 30 தோப்பு காரணமா? ஆமா.
சரி பாவம் பொழைச்சு போ. இல்ல தேவை நான் 30 போட்டுக்கிறேன். நீ ஒண்ணே நீ பொழைச்சு போடுனா சரிங்க சரிங்க 30 போடுங்க. சரி போடுங்க. ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். குமியாதல நீ அந்த போன 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கடைசியாக நின்னுட்டா. கடைசி 2 கடைசியா 30. நான் 20 தான் சொன்னேன். 10 எச்சா சொன்னா 30 போட்டேன். 30லயும் கடைசி ஆக ரெண்டே வந்து நின்னுட்டா. உங்களுக்கே தெரியாது. இந்த உடம்ப வச்சுட்டு போடுறது பெருசு இல்லவா? ஆக்சுவலா நான் தான் வந்துட்டு தோப்பேன். எப்படியோ டேர் கேம் நான் தான் பண்ணுவேன். அப்படி நினைச்சுதான் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாருங்க வசனம் அப்படியே என்னமோ திங்கிற விளையாட்ட பண்றா அப்படி இப்படின்னு இவளை திட்டிட்டு இவளை குறைச்சி நான் பேசினேன். கடைசியில் எனக்கே அது வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்னே இவ பேசாம சாப்பிட்டா நான் பேசிட்டே சாப்பிட்டேன். அது வந்து நீங்களே நோட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லி. அது அவங்கவுங்க ட்ரிக்கு தானேங்க. ஜெயிக்கிறது எப்படியோ அது அப்படி தானேங்க பார்க்க முடியும். அப்படிதானே. அதுவும் இல்லாம நான் பண்றப்ப யாரும் இல்லை. அண்ணன் நித்தின் இருந்தா அண்ணன் இல்லை. இவ பண்றப்ப அண்ணனும் இருந்தா ஆனா இவ பேசல. நான் வந்து யாரும் இல்லாதப்ப பேசிக்கிட்டே சாப்பிட்டேன். பேசிக்கலி நான் வந்து அதிகமா பேசவே மாட்டேங்க. அமைதியாவே தான். அவங்களதான் நம்ப கூடாது. நான் பெருமையா சொல்லுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில. பார்க்கலாம். இனி அடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு எங்களுக்கு தெரில. கண்டிப்பாக நாங்கள் நல்ல வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நாங்கள் ஒன்றுனா மாற்றிக்க முடியும். சரி ஓகே. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லும் காமெடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அண்ணன் தம்பி எல்லாருமே உள்ளே வந்தாங்க இந்த வீடியோவில். எப்படி இருக்குன்னு தெரில. எடிட் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. எப்படி எடிட் பண்ண போகிறோன்னு தெரில. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்லேயும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.